வணக்கங்க மேஷராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் ஆரம்பத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ளேயே வந்து உச்சமாகறாருங்க. சூரியன் உச்சமாகற அந்த டைம் ரொம்ப விசேஷம். கவர்மெண்ட் வழியில எதிர்பார்த்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இல்லனா சப்போர்ட் சூப்பரா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு தனி கெத்து, அந்த அத்தாரிட்டி தானாவே வந்துடும். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 2 வரைக்கும் லாப வீட்ல இருந்துட்டு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா இது சாதகம் இல்லைனாலும் செவ்வாய் கம்பஸ்ட் ஆகி அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால கெடுபலன்கள் ரொம்பவே குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனத்துல போகும்போது டிரைவ் சேஃப், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத கோபத்தை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. எனர்ஜியை வீணாக்காம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்ததா புதன் பகவான் பத்தி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 வரைக்கும் லாப வீட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த டைம்ல உங்களுக்கு வர வேண்டிய லாபம், கமிஷன் எல்லாம் கச்சிதமா வந்து சேரும். ஆனா அதுக்கப்புறம் அவரு 12ஆம் வீட்டுக்கு போய் பலவீனமாகறாரு. அதனால ஃபினான்ஷியல் பிளானிங் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். முக்கியமா பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இல்லனா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. ஆனா சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாருங்க. ராசிக்குள்ளேயும் அப்புறம் குடும்ப வீட்டுக்கும் வர்றதுனால ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும். வீட்ல விசேஷங்கள், சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, ஜுவல்லரி வாங்குறதுன்னு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட பர்சனாலிட்டி மத்தவங்கள கவர்ந்து இழுக்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரியும் பாருங்களேன். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு பெரிய பலமா இருக்கும். கடைசியா இந்த பெரிய கிரகங்களோட மூவ்மெண்ட் பத்தி பார்த்தா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சும்மா உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் சக்சஸ் உங்க பக்கம் வரும். ரீஅஷூரிங் டோன்ல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ரெட்ரோகிரேட் மோட்ல பலவீனமா இருக்கிறதுனால 7.5 சனியோட பாதிப்பு பெருசா தெரியாதுங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும். முக்கியமா ராகு பகவான் லாப வீட்ல அவரோட சொந்த ராசியில இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் இல்லனா லாட்டரி மூலமா கூட சின்னதா அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் டோன்ல கேது 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆன்மீகத்துல மனசு அலைபாயும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகிடும். மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக் தான். இருந்தாலும் புத்திசாலித்தனமா செயல்பட்டா தட்டி தூக்கிடலாம். வாழ்க வளமுடன். வணக்கங்க ரிஷபராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் ஆரம்பத்துல இருந்தே கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க லாப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காருங்க. கூடவே சனி பகவான் இருந்தாலும் சூரியன் அவரோட பவரை காட்டி உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளி தருவாரு. குறிப்பா ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லலாம். ஆபீஸ்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்கள மிரள வைக்கும். ப்ரமோஷன் இல்லனா சம்பள உயர்வு பத்தி பேச இதுதான் ரொம்ப கரெக்ட் டைம். மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா போய்க்குங்க. ஏன்னா சில நேரத்துல சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லனா தடைகள் வரலாம். ஆனா அதையெல்லாம் நீங்க உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கால ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 12ஆம் வீட்டுக்கு போறதுனால தேவையில்லாத அலைச்சல், பிசினஸ் ட்ரிப்பு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு டிசிஷன் எடுங்க. அப்பதான் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய சக்சஸ் கிடைக்கும். மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாசம் நீங்க தான் ராஜா. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஆரம்பம் உண்மையாலுமே சூப்பர்பா இருக்குன்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 11 வரைக்கும் உங்க கஸ்டமர் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். லாபம் கைமேல் வரும்.
புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் வச்சிருந்தா இந்த நேரத்துல தாராளமா பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கிளியரா அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஆவரேஜுக்கு மேல நல்ல பலன் கிடைக்கும். மனசு செதறாம கான்சென்ட்ரேஷனோட படிச்சா எக்ஸாம்ல சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். அதையெல்லாம் கண்டுக்காம முன்னாடி போயிட்டே இருங்க. அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் இல்லனா மனஸ்தாபம் வரலாம். அதையெல்லாம் பெருசு பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லனா ஒரு சின்ன பூஜை செஞ்சீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். சொந்தக்காரங்க வழியில விசேஷங்கள் வரலாம். ஆனா பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு வர்ற அதே வேகத்துல வெளியே போறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால ஃபினான்ஷியல் பிளானிங் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. உங்களோட காதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டா புதன் பகவான் மிதமான பலன் கொடுத்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குங்க. தேவையில்லாத ஈகோ பார்க்காம பேசினா உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ஆனா இப்போதைக்கு கல்யாண பேச்சு இல்லனா என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்றது எல்லாத்துக்கும் நல்லது. திருமணமானவங்களுக்கு இந்த மாசம் ஒரு வண்டர்ஃபுல் பீரியடா இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா ஜாலியா போகும். ஆனா சின்ன கேர்லெஸ்னஸ் கூட வீட்ல சின்ன சண்டைய கொண்டு வந்து விடும். அதனால ஒரு பெர்ஃபெக்ட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. உடம்புல சின்ன அசதி இல்லனா இன்டைஜஷன் மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு வரலாம். அதனால வெளியே சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஹெல்த்தி டயட் எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரம் யோகா இல்லனா வாக்கிங் போங்க. அப்பதான் உங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் ஆகும். ஆரோக்கியத்துல அக்கறை காட்டினா அப்புறம் எந்த கவலையும் இல்ல. மத்தபடி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க மிதுன ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க 10வது மற்றும் 11வது வீட்ல பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு சூரியனோட முழு சப்போர்ட் சூப்பரா கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 2 வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க அதிர்ஷ்ட வீட்ல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுப்பாரு. எல்லா வேலையிலையும் ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனா ஆபீஸ்ல மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்களான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த மாசம் ஒர்க் ஃப்ரண்ட்ல பார்த்தா ஒரு மிக்ஸ்டு பேக் அல்லது ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி நீங்க போடுற உழைப்பு வீண் போகாது. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அமோகமா இருக்கும். இதுக்கிடையில உங்க 4ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் ஒரு ஆவரேஜ் பொசிஷன்ல இருக்கிறதுனால நீங்க உங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். பெரிய நஷ்டம் எதுவும் வராதுன்னாலும் சின்ன சின்ன டென்ஷன் இல்லனா வீட்ல மெயின்டெனன்ஸ் வேலைகள்னு அலைச்சல் வரலாம். புதன் பலவீனமா இருந்தா சில நேரம் முடிவெடுக்கிறதுல சின்ன தயக்கம் வரும். ஆனா குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிடுவீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையும் மறைக்காம ஓப்பனா பேசுங்க. அப்பதான் சில பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போதைக்கு அவசரப்படாம நிதானமா மூவ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முடிவெடுங்க. உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் உண்மையாலுமே ஒரு கோல்டன் பீரியட்னு தான் சொல்லணும். லவ் பண்றவங்களுக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அதை அப்படியே பெருசு பண்ணாம விட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இல்லனா நிச்சயம் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஃபேமிலி லைஃப்ல பார்த்தா ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தையில கொஞ்சம் நிதானம் காமிக்கணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பெரிய பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லாததுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு கைக்கு வந்துகிட்டே இருக்கும். சேவிங்ஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம். அதே மாதிரி பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினோட இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நல்லா தூங்குங்க, டென்ஷனை குறைச்சுக்கோங்க. அப்பவே பாதி பிரச்சனை சரியாகிடும். மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாசம்தான்.
வாழ்க வளமுடன். வணக்கங்க கடகராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க அதிர்ஷ்ட வீடு மற்றும் கர்மஸ்தானம்னு சொல்லப்படுற 10ஆம் வீட்டுக்கும் பயிற்சியாகிறாருங்க. அதிர்ஷ்ட வீட்ல சூரியன் இருக்கிறது பெரிய பலன் இல்லைனாலும் போன மாசத்தை விட இந்த தடவை ரிசல்ட் ரொம்பவே பெட்டரா இருக்குங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா ஸ்டெடியா அதே சமயம் ஆவரேஜா போயிட்டு இருக்கும். ஆனா மாசத்தோட 2ஆம் பாதியில உங்க மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சூப்பரான பாராட்டுகள் வந்து சேரும். நீங்க செஞ்ச கஷ்டமான வேலைகளுக்கு ஒரு வழியா ரெகக்னிஷன் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க உழைப்பு வீண் போகாது. அதனால ஆபீஸ்ல எப்பவும் போல ஆக்டிவா இருங்க. முக்கியமா மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியும். அடுத்ததா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பார்க்கணும்னா, குறிப்பா இந்த மீடியா, கிளாமர், என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு கோல்டன் சான்ஸ்னே சொல்லலாம். மத்தபடி படிப்புல இருக்கிற மத்த பசங்களுக்கு இந்த மாசம் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேவரா இல்லைனாலும் விடாம முயற்சி பண்ணி படிச்சா கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் கிடைச்சே தீரும். கஷ்டப்பட்டு படிச்சாதான் பலன் கிடைக்கும்னு குரு பகவான் சொல்றாரு. குடும்ப விஷயத்துல பார்த்தா இந்த மாசம் ஆரம்பத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா பயப்பட தேவையில்லை. வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே இக்னோர் பண்ணீங்கன்னா இல்லற வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போகும். மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம ஓப்பனா பேசினா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்க ஃபேமிலி லைஃப் ஒரு வழியா சந்தோஷமா அமைய போகுது பாருங்கண்ணே. காதல் விஷயத்துல இருக்கிறவங்க இந்த மாசம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. உங்க லவ் விஷயத்துல அலட்சியமா இருந்தீங்கன்னா அது பெரிய தலைவலியா வந்து முடியும். சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் கோவப்படுறது இல்லனா தேவையே இல்லாம ஆர்கியூமெண்ட் பண்றது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்த்தா இந்த மாசம் ஒரு மிக்சட் பலன்களை தான் கொண்டு வரும். சில நேரத்துல விஷயங்கள் ரொம்ப ஆவரேஜா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாறிடும். இருந்தாலும் மாசம் முழுக்க திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். துணை கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காம இருந்தா உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். பண விஷயத்துல இந்த மாசம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா சுக்கிரனால இப்போதைக்கு முழுசா ஹெல்ப் பண்ண முடியாது. 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் மாசத்தோட முதல் பாதியில வீக்கா இருக்கிறதுனால ஃபினான்ஷியலா இந்த மாசம் கொஞ்சம் சுமாராவே இருக்கும். அதுவும் இல்லாம ராகு கேதுவோட ஆதிக்கம் 2ஆவது வீட்டுல நீடிக்கிறதுனால சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். வர்ற காசு அப்படியே ஏதாச்சும் ஒரு செலவுக்கு போயிட்டே இருக்கும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ராகு கேதுவோட தாக்கம் உங்க உணவு பழக்கத்தை மாத்தி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் ஃபுட்டை எடுத்துக்குங்க. ஆரோக்கியத்துக்கு காரணமான சூரிய பகவான் ஏப்ரல் 14 வரைக்கும் சுமாராவே இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சூரியன் பலமாகிறதுனால உங்க ஹெல்த்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். சீரான உணவு, முறையான தூக்கம் இருந்தாலே போதும். நீங்க இந்த மாசம் முழுக்க ரொம்ப ஃபிட்டா இருக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க சிம்மராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு கொஞ்சம் அக்குவேறு ஆணிவேரா விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்லயும் அப்புறம் அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கும் வரிசையா பெயர்ச்சியாகிறாருங்க.
வேலைய பத்தி சொல்லணும்னா சனி பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 22 வரைக்கும் சனி அஸ்தமனமா இருக்கிறதுனாலயும் மத்த கிரகங்களோட நேரடி எதிர்ப்பு இல்லாததுனாலயும் உங்களுக்கு வேலையில பெரிய சேலஞ்சஸ் அல்லது முட்டுக்கட்டைகள் எதுவும் வராதுங்க. அதனால நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஸ்டெடியா ரொம்ப கூலா செஞ்சுட்டே போலாம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் உடனே கிடைக்கலனாலும் உங்க சீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. மனசுல ஒரு தெளிவோட வேலையை கவனிச்சிங்கன்னா இந்த மாசம் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ஓடிரும் பாருங்களேன். உங்க அத்தாரிட்டி கொஞ்சம் கம்மியா தெரியற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த கெத்து அப்படியே தான் இருக்கும். பொறுமையா இருங்க, வெற்றி உங்களை தேடி கண்டிப்பா வரும். அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போகுதுங்க. சில நேரத்துல ரிசல்ட் ரொம்ப கம்மியா வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் மனசை விட்டுறாதீங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஒரு ஆவரேஜ் பலனை இந்த தடவை அடைய முடியும். குடும்ப வாழ்க்கையில பார்த்தா வீட்ல இருக்கிற திங்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதுசா ஏதாச்சும் சொத்து அல்லது பொருள் வாங்க போறீங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல பதட்டம் உங்களுக்கு சுத்தமா ஆகாதுங்க. எதையும் நிதானமா 4 தடவை யோசிச்சு செஞ்சாதான் ப்ராப்ளம்ஸ் வராம தப்பிக்கலாம். ஆனா லவ் லைஃப்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் காத்துட்டு இருக்குங்க. உங்க மனசுல இருக்கிற காதல இல்லனா உங்க ஃபீலிங்ஸை யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஹம்பிளா பணிவா போய் சொல்லுங்க. அப்படி செஞ்சா உங்க காதலுக்கு ஒரு பச்சை கொடி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஈகோவை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அன்பா பேசுங்க. அந்த அன்பு தான் இந்த மாசம் உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்க போகுது. மத்தவங்க பேச்ச கேட்காம உங்க மனசு சொல்றத கேட்டு நடங்க. கல்யாண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா தான் தெரியுதுங்க. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தொடர்ந்து பலவீனமா இருக்கிறதுனால சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம். அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அனுசரிச்சு போங்க. பண விஷயத்துல பார்த்தா வரவு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சேவிங்ஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். வர்ற காசு அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும். அதனால ஒரு பக்காவான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. முக்கியமா சேமிச்ச பணம் தேவையில்லாத விஷயத்துக்கு வீணா போகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சூரிய பகவான் அதிர்ஷ்ட வீட்ல உச்சமா இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய கவசமா இருப்பாரு. எக்ஸால்டட் சூரியன் உங்க உடம்ப ரொம்ப ஆக்டிவா வச்சுக்குவாரு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது சூரியனோட பவரால உடனே சரியாகிடும். மொத்தத்துல இந்த மாசம் ஆரோக்கியத்துல மிக்ஸ்டு பலன்கள் இருந்தாலும் பெரிய பயம் எதுவுமே இல்ல. மனசுல ஒரு தைரியத்தோட இந்த ஏப்ரல் மாசத்தை எதிர்கொள்ளுங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நடந்துகிட்டா இந்த மாசத்தை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க கன்னிராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்கா தான் அமையப்போகுதுன்னு கிரக நிலைகள் சொல்லுதுங்க. சூரிய பகவான் உங்க 7வது மற்றும் 8வது வீட்டுக்குள்ள மாறி மாறி டிராவல் பண்றது ஜோதிடப்படி அவ்வளவு விசேஷம் இல்லைனாலும் வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் பாருங்களேன். உங்க ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ல சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்களை விட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. மற்றவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாதான் ரிசல்ட் கைக்கு வரும். ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா ஆவரேஜா கிடைச்சிடும். எதையும் ஒரு பிளான் பண்ணி செஞ்சா இந்த மாசம் நீங்க ஈஸியா சஸ்டெயின் பண்ணிடலாம். மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாதுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பீரியட்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதையெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா காதல் விஷயத்துல சனி பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க. 5ஆம் வீட்ல வேற கிரகங்கள் இல்லாததுனால லவ்வுக்கு அதிபதி சுக்கிரன் தான் இந்த மாசம் உங்க லவ் லைஃபை டிசைட் பண்ண போறாரு. ஆனா கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. சின்ன சின்ன நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை அப்படியே பெருசு பண்ணாம அப்பவே பேசி சால்வ் பண்ண பாருங்க. ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுகளுக்கு வேல்யூ கொடுத்து ஹெல்த் மேல அக்கறை காட்டி ரொம்ப ஸ்மூத்தா இணக்கமா வாழ ட்ரை பண்ணுங்க. விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் வராதுங்க.
உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஈகோவை ஓரமா வச்சுட்டு அன்பா பேசுங்க. அந்த அன்பு தான் இந்த மாசம் உங்க உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். ஃபினான்ஷியல் மேட்டர்ல கன்னி ராசிக்காரங்க இந்த மாசம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா சேவிங்ஸ் பண்ணுவீங்க. நீங்க பண்ற ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி நல்ல இன்கம் வந்து சேரும். மொத்தத்துல இந்த மாசம் நிதி நிலைமை ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்குங்க. ஆனா ஆரோக்கியத்துல பார்த்தா ஒரு ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஒத்துழைச்சாலும் சின்ன கேர்லெஸ்னஸ் கூட உங்க ஹெல்த்தை பாதிச்சிடும். அதனால சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. சரியான டயட், முறையான தூக்கம் இருந்தாலே போதும். உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப பேலன்ஸா வச்சுக்கலாம். மத்தபடி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். வேலையில இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா முடிப்பீங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க துலாம் ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பாத்தா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்கு வேறு ஆணி வேளா விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் மத்தவங்களை விட உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்க போதுங்க. சொல்லப்போனா ஆவரேஜுக்கும் மேல ரொம்ப விசேஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்க வேணான்னு கிரகங்கள் சொல்லுது. அதுக்கு பதிலா உங்களோட பழைய பிளான்களை தூசு தட்டி ரொம்ப விவேகத்தோட ஒரு சரியான டைரக்ஷன்ல கொண்டு போனீங்கன்னா சூப்பரான லாபத்தை பார்க்கலாம். மாசத்தோட முதல் பாதியில சூரிய பகவான் 6ஆம் வீட்ல பயிற்சியாகிறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு மேசிவ் growth இருக்கும் பாருங்களேன். உங்க அத்தாரிட்டி மேலதிகாரிகள் கிட்ட எடுபடும். ப்ரொமோஷன் இல்லனா சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டி ஆஃபீஸ்ல ஒரு தனி அடையாளத்தை இந்த மாசம் கண்டிப்பா உருவாக்கிடுவீங்க. நம்பிக்கையோட உங்க வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஒரு சின்ன வார்னிங் இருக்குதுங்க. குறிப்பா ஆரம்ப கல்வி பயில்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கோல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் சின்னதா இருக்கிறதுனால மனசு அங்க இங்கேயும் அலைபாய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சாதான் மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட்டை காட்ட முடியும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்ப விஷயத்துல பார்த்தா பெரிய பூகம்பம் எதுவும் வராதுன்னாலும் சனி பகவான் அஸ்தமனமா இருக்கிறதுனால ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போகும். அதையெல்லாம் நீங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்ணி உங்க இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா மாத்திக்கலாம். எதையும் உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகும். பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு குடும்பத்தோட ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கு இது ரொம்ப கரெக்டான டைம். உங்களோட லவ் லைஃபை பத்தி பார்க்கணும்னா இந்த ஏப்ரல் மாசம் ஒரு மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போதுங்க. சில நேரம் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும், ஆனா சில சமயம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். திருமண வாழ்க்கையில பார்த்தா ரிசல்ட் கொஞ்சம் வீக்கா தெரியுது. ஏன்னா உங்க 7ஆம் வீட்டு அதிபதி மாசத்தோட அதிக நாள் 6ஆம் வீட்ல போய் சனியோட ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுறப்போ வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவைங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். ஆனா ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த லோன் இல்லனா கடன் உதவி இந்த மாசம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். பேங்க்ல கொடுத்த அப்ளிகேஷன் பாஸ் ஆகி கையில காசு புழங்க ஆரம்பிக்கும். மொத்தத்துல நிதி நிலைமை ரொம்ப சாலிடா இருக்க போகுது. பணத்தால வரவேண்டிய உதவிகள் தங்கு தடை இல்லாம வந்து சேரும். மத்தவங்க கிட்ட கொடுத்த கடன் கூட ஒரு வழியா வசூடாகி மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கடைசியா ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. ஏன்னா 5ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதும் சனியோட அமைப்பும் உங்க ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணிடும்.
உங்க உடம்ப நீங்க எப்படி பாத்துக்க போறீங்கங்கிறது இப்போ உங்க கையில தான் இருக்கு. இந்த மாசம் ஃபுட் விஷயத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கண்ட இடத்துல சாப்பிடுறத தவிர்த்துட்டு ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இல்லனா வயிறு சம்பந்தமான தொந்தரவு இல்லனா அசதி உங்களை கொஞ்சம் பாடாய் படுத்திடும். முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரம் எழுந்து ஒரு வாக்கிங் இல்லனா யோகா பண்ணீங்கன்னா உங்க எனர்ஜி லெவல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். உங்க சுறுசுறுப்பு தான் இந்த மாசம் நீங்க அடைய போற வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகுது. ஏப்ரல் மாசம் சவாலான சில விஷயங்களை கொடுத்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க, விருச்சிக ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு ஆவரேஜான, அதே சமயம் சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாசமா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் சில சந்தர்ப்பங்கள்ல பலன்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி தோணும். அதனால உங்களோட ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ஆனா வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னா, மாசத்தோட 2ஆம் பாதி உண்மையாலுமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்சட் பலன்களை தான் கொண்டு வரும். ஆனா அந்த ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களும் அப்புறம் ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் சில நேரத்துல மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை அடைவீங்க. உங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா உங்க கரியர்ல ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடலாம். விடாமுயற்சி என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும் பாருங்களேன். அடுத்ததா நம்ம குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிட்டா, ராகு கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். ஆனா மற்ற கிரகங்களோட சூழ்நிலை ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால வீட்டு விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே பெஸ்டான பலன்களை தான் எதிர்பார்க்கலாம். காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்கும். ரொம்ப கவனமா நிதானமா செயல்பட்டா மட்டும்தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த புரிதல் கெடாம இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கோ இல்லனா கல்யாண விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றது தான் எல்லாத்துக்கும் நல்லது. திருமணமானவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ஆவரேஜான பலன்கள் தான் கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா உங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நிம்மதியா இருங்க. உங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க. நிதி நிலைமை ரொம்பவே திருப்திகரமா அமையும்னு கிரகங்கள் சொல்லுது. உங்களோட தகுதிக்கும் உங்க பதவிக்கும் ஏத்த மாதிரி நீங்க ரொம்ப சூப்பராகவே இந்த மாசம் சம்பாதிக்க முடியும். வர்ற வருமானத்தை ரொம்ப கண்ணியமான முறையில சேவிங்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வழிகள் பிறக்கும். ஆனா ஆரோக்கியம்னு வரும்போது நீங்க ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தை எதிர்பார்க்க முடியும். சாப்பாட்டு விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட உங்க உடம்ப ரொம்ப வீக் பண்ணிடும். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாசம் உங்க இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதனால பழைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். சீரான உணவு பழக்கம், முறையான தூக்கம், அது கூடவே டெய்லி யோகா இல்லனா உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க ஆரோக்கியம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வர்ற சின்ன சின்ன தடைகளை உங்க தன்னம்பிக்கையால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க, தனுசு ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு மிக்ஸ்டு பேக்கா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்கு வேற ஆணி வேற விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் நீங்க ரொம்பவே உஷாரா நிதானமா செயல்பட்டா
கிடைக்க போற பலன்கள் ஆவரேஜுக்கும் மேல ரொம்ப விசேஷமா இருக்கும் பாருங்களேன். குறிப்பா உங்க வேலையில இந்த மாசம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பிசினஸ் பண்றவங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சாதகமா இல்லைன்னாலும் அதே 7ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனால பிசினஸ்ல ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா புதுசா எதையும் இப்போதைக்கு ட்ரை பண்ணாம பழைய வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா போய்க்கங்க. பிசினஸா இருந்தாலும் சரி இல்லனா வேலையா இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய மாசம் இது. உங்களோட ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைங்க. அப்பதான் வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் ஈஸியா சமாளிச்சு சக்சஸ் பண்ண முடியும். மனசுல ஒரு தெளிவோட வேலையை கவனிச்சிங்கன்னா இந்த மாசம் எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா ஓடிடும் பாருங்களேன். அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா, இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். குறிப்பா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப கல்வியில கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சியால சூப்பரான சக்சஸ் காத்துட்டு இருக்குதுங்க. விடாம படிச்சா கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா அதையெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பஞ்சாயத்தா வந்து முடியும். அதனால வீட்டு விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்போ வார்த்தையில ஒரு நிதானம் தேவைங்க. ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமையும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்க ஃபேமிலி லைஃப் ஒரு வழியா சந்தோஷமா அமைய போகுது பாருங்களேன். கடைசியா ஆரோக்கியம் விஷயத்த பார்த்தா, மாசத்தோட முதல் பாதியில சூரிய பகவான் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. அப்புறம் 2ஆம் பாதியில சுக்கிரன் பலவீனமாகறாரு. ஆனா கவலைப்படாதீங்க, பெரிய லெவல்ல ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நல்ல ஹெல்த்தை எதிர்பார்க்க முடியும். சாப்பாட்டு விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட சின்ன சின்ன தொந்தரவுகளை கொண்டு வரலாம். சரியான டயட், முறையான தூக்கம் இருந்தாலே போதும். உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப பேலன்ஸா வச்சுக்கலாம். யோகா இல்லனா சின்னதா ஒரு வாக்கிங் போங்க. அப்போதான் உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஏப்ரல் மாசம் சில சவால்களை கொடுத்தாலும் உங்களோட திறமையால எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாசம்தான். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க மகர ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு பெட்டர் தென் ஆவரேஜா ரொம்ப விசேஷமா அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. முதல்ல சுக்கிர பகவான் ஏப்ரல் 19 வரைக்கும் 4ஆம் வீட்ல பயிற்சி ஆகிறதுனால உங்க வேலை விஷயத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் growth இருக்க போதுங்க. நீங்க பண்ற ஒர்க்கை மேலதிகாரிகள் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டி ஆஃபீஸில் ஒரு தனி அடையாளத்தை இந்த மாதம் கண்டிப்பாக உருவாக்கிடுவீங்க. கேரியர் ஓரியன்டேஷன் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் வேலையில் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக முடிப்பீங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. நம்பிக்கையோட உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனசில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு வேலையில் மட்டும் நல்ல அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தான் ராஜா. அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா, இந்த மாதம் கல்வி சம்பந்தமான மேட்டரில் ரொம்ப ஃபேவரான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்தியான காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட படிச்சிங்கன்னா உங்களோட ரிசல்ட் மற்றவங்கள மிரள வைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். சக மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். அதே சமயம் இல்லற வாழ்க்கையில சின்னதா ஒரு எச்சரிக்கையும் இருக்குதுங்க. நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும் அப்புறம் மின்சார சாதனங்களை, அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை ஹேண்டில் பண்ணும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும்.
இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா உடனே சரி பண்ணிடுங்க. அப்பதான் வீட்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். கிச்சன்ல வேலை செய்யும்போது இல்லனா வயரிங் விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமா, எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகும் பாருங்களேன். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா முடியும். காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் உண்மையாலுமே ஒரு ரொமான்டிக் பீரியட்னு தான் சொல்லணும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசி உங்க லவ் லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. முக்கியமா கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இல்லனா நிச்சயம் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி தரும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பலன்கள் கிடைச்சாலும் புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு கிரகங்கள் சொல்லுது. பழைய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தா கூட உங்க முயற்சியால அதையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். துணைகிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காம இருந்தா உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப இணக்கமா வாழ ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். நம்பிக்கையோட செயல்படுங்க. வர்ற சின்ன சின்ன தடைகளை உங்க தன்னம்பிக்கையால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஆவரேஜ் பலன் கொடுத்தாலும் அவரோட பார்வை சேமிப்பு வீட்டில் விழறதுனால சேவிங்ஸ் விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் கிடைக்குங்க. பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி மிச்சம் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வீணா போகாம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுக்கு இது சரியான டைம். சாலிட் ஹெல்த் அட்வைஸை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி பகவானோட பலம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராம உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்கும். சூரிய பகவானும் உங்க உடம்புல இருக்கிற நோய்களை விரட்டி அடிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது உங்க டயட் பேட்டர்ன் கரெக்டா இருந்தாலே போதும், உங்க ஹெல்த் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன சின்ன அசதி வந்தாலும் அது சூரியனோட பவரால உடனே சரியாயிடும். சரியான உணவு, முறையான தூக்கம் இருந்தாலே போதும், உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிடலாம். விழிப்புணர்வோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க கும்பராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு டிசையர்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் பிசினஸ்ல நீங்க எடுக்கிற பிசினஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் உடனே ஒர்க் அவுட் ஆகலைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணீங்கன்னா குரு பகவானோட பார்வையால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். முக்கியமா உங்க 6ஆம் வீட்ல எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இருக்கிறதுனால வேலையில பெரிய தலைவலி எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கும். உங்க ஒர்க்கை நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா முடிச்சு ஒரு நல்ல பேரை சம்பாதிப்பீங்க. ஆஃபீஸ்ல இருக்கிற மத்தவங்களுக்கு மத்தியில ஒரு தனி கெத்தோட நீங்க இந்த மாசம் வலம் வர போறீங்க பாருங்களேன். உங்க எஃபிஷியன்சி மேலதிகாரிகள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி கொடுக்கும். தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் உங்க புத்திசாலித்தனத்தால தட்டி தூக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்க போகுதுங்க. உங்க ஃபோக்கஸ் படிப்புல இருக்கிறத விட மத்த பொழுதுபோக்கு இல்லனா என்டர்டெயின்மெண்ட் மேல அதிகமா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா ஹையர் ஸ்டடீஸ் பண்ற பசங்களுக்கு ஆரம்ப கல்வி பயில்ற பசங்களை விட ஒரு விசேஷமான பலன் காத்துட்டு இருக்குதுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜுக்கும் கம்மியான பலன் தான் கிடைச்சாலும் வீட்டு விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி அல்லது சொத்து சம்பந்தமான மேட்டர்ல ரொம்பவே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்கலாம். இதனால உங்க திருமண வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன ஈகோ இல்லனா பிரச்சனைகளை ரொம்ப அமைதியா பேசி சால்வ் பண்ணிடுவீங்க. வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும் பாருங்களேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பதான் வீட்ல நிம்மதி நிலைக்கும்.
உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் உண்மையாலுமே ரொம்ப விசேஷமா இருக்குதுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகும். குறிப்பா மாசத்தோட 2ஆம் பாதியில திருமண வாழ்க்கையில ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். துணைக்கிட்ட ஒரு புது நெருக்கம் உருவாகும். ஃபினான்ஷியல் ரீதியா பார்த்தா இந்த மாசம் குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க எடுக்கிற நிதி சம்பந்தமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி தரும் பாருங்களேன். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க. நீங்க ஏற்கனவே ஹெல்தியா இருந்தாலும் சாப்பாட்டுல டயட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். சின்ன கேர்லெஸ்னஸ் கூட உங்க உடம்ப கொஞ்சம் வீக் பண்ணிடும். அதனால கண்ட இடத்துல சாப்பிட்றத தவிர்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோக இருந்தீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கடந்து போயிடலாம். நம்பிக்கையோக செயல்படுங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க மீனராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு மிக்ஸ்டு பேக்கா அமைய போகுதுன்னு கொஞ்சம் அக்குவேர ஆணிவேரா விரிவா பார்க்கலாமா? முதல்ல வேலை விஷயத்தை எடுத்துக்கிட்டா மாசத்தோட முதல் பாதி உங்களுக்கு ஒரு மாதிரியா வீக்கா, அதாவது சுமாராவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, மாசத்தோட 2ஆம் பாதியில சூரிய பகவான் ஒரு உச்ச நிலைய, அதாவது எக்ஸால்டட் ஸ்டேட்டை அடைகிறதுனால அவரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சு வேலையில ஒரு பெரிய டேர்ன் ஓவரை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. உங்க அத்தாரிட்டி மேலதிகாரிகள் கிட்ட ஈடுபடும். ப்ரொமோஷன் இல்லைன்னா சம்பள உயர்வு சம்பந்தமான நல்ல செய்திகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். சொல்லப்போனா ஆவரேஜுக்கும் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால வியாபாரத்துல ரொம்ப ரிஸ்கியான முடிவுகளை இப்ப எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பழைய பிளானுகளை தூசு தட்டி ரொம்ப விவேகத்தோட ஒரு சரியான டைரக்ஷன்ல கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு வேலையில மட்டும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் பாருங்களேன். அடுத்ததா நம்ம படிக்கிற பசங்க விஷயத்துக்கு வந்தா இந்த மாசம் ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் கொண்டு வரும். குறிப்பா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப கல்வியில கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சியால மத்தவங்கள விட சூப்பரான சக்சஸ் காத்துட்டு இருக்குதுங்க. இந்த மாசம் முழுவதும் குடும்ப விஷயங்களை கையாள்றதுல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும்னு கிரகங்கள் சொல்லுது. 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல உட்கார்ந்து ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றாரு. இதனால வீட்டு விஷயங்கள்ல சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்ணி இல்லற வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்ல முடிவுகளை பெறுவீங்க. எதையும் உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்து பேசினா ஃபேமிலிக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பரா மெயின்டைன் ஆகும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. அப்பதான் வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை எல்லாம் ஈஸியா சமாளிச்சு சக்சஸ் பண்ண முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மாதிரியா கலவையான பலன்களை தான் தரப்போகுதுங்க. சில நேரங்கள்ல ரிசல்ட் ரொம்ப வீக்கா தெரியற மாதிரி இருந்தாலும் நீங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். குறிப்பா லவ் பண்றவங்களுக்கு இடையில ஒரு சின்ன கேப் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது உங்க பார்ட்னர் உங்க மேல சின்னதா ஒரு சந்தேகம் படுற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்காம எதையும் பேசாம ரொம்ப ஹம்பிளா பணிவான நடத்தைய மெயின்டைன் பண்றது தான் உங்க திருமண வாழ்க்கைய ஸ்மூத்தா கொண்டு போக உதவும். ஃபினான்ஷியல் மேட்டர்ல பார்த்தா இந்த மாசம் நிதி விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லைங்க. அதனால பண விஷயத்துல சின்ன கவனக்குறைவு கூட பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்த்துட்டு கையில இருக்கிற சேமிப்பை வீணாவே செலவு பண்ணாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். ஒரு பக்காவான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இல்லனா மாச கடைசியில ரொம்ப திண்டாடுற மாதிரி ஆகிடும். உங்க பர்ஸ ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய மாசம் இது. காசு வர்ற வழியை விட போற வழிதான் அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க. கடைசியா ஆரோக்கியம் விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணுங்க.
உடம்புல சின்ன அசதி இல்லனா ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தெரிஞ்சா கூட அதுல அலட்சியமா இருக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணீங்கனாலே எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். யோகா இல்லனா சின்னதா ஒரு வாக்கிங் போங்க. அப்பதான் உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். உடம்புல இருக்கிற எனர்ஜியை வீணாக்காம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த ஏப்ரல் மாசம் சில சவாலான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களோட பொறுமையாலையும் குரு பகவானோட ஆசிர்வாதத்தாலையும் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. மனசுல ஒரு தைரியத்தோட இந்த ஏப்ரல் மாசத்தை எதிர்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுத்தா வர்ற தடைகளை எல்லாம் உங்க தன்னம்பிக்கையால தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு சூப்பரான மாற்றத்தை பாப்பீங்க பாருங்களேன். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன்.